ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் எப்படி ஸ்கூட்டர் ஓட்டி பழகுறேன்னு சொல்கிற வீடியோ தான் இந்த வீடியோ. எப்படின்னு பார்க்கலாம். ஸ்டார்டிங்கில் ஒரு சைக்கிள் கூட என்னால் ஓட்ட தெரியாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான், அதாவது மேரேஜ் ஆனதுக்கப்புறம் தான் நான் அதை ஸ்கூட்டி ஓட்டி பழகினேன். என்னோடய ஹஸ்பண்டோட அப்பாவும் தான் சேர்த்து எனக்கு இதை படிப்பிச்சு கொடுத்தாங்க. இது வந்து பிளாக் கலர் மேஸ்ட்ரோ வண்டி. ஆனால் ரொம்ப வெயிட்டாக இருக்கும், என்னால் அதை ஹேண்டில் பண்ணவே முடியாது. ஸ்டார்டிங் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஏன்னா வண்டியும் ஓட்ட தெரியாது, ஒன்றுமே ஓட்ட தெரியாது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பழகினேன். வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு நடக்கிற ரோட் சைடு இருக்குது, அந்த சைடு நடக்கலாம், இங்கிட்டு வண்டி ஓட்டி பழகிக்கலாம். அதிகமாக வண்டி போகாது. ஆனால் இந்த ஒயிட் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 2 வண்டி இருந்துச்சு, அந்த பிளாக் வந்து ஓட்ட கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இந்த ஒயிட் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இதில் தான் கிளியராக ஓட்டி படித்தேன். பக்கத்தில் என்னோடய அம்மாவும் மாமியாரும் பேசிகிட்டே வராங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா ஒரு மாதிரி ஓட்ட பழகிட்டேன். கொஞ்சம் நல்லா ஓட்டி பழகிட்டுதான் என்னோடய ஹஸ்பண்ட் வேலை விட்டு வரும்போது நைட்டு பஸ்ஸு கிடைக்காது, சிலப்போ நான் தான் கூட்டிகிட்டு வருவேன், ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போவேன். அப்படிதான் ஒரு தடவை ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போனேன். நான் ஓட்டிகிட்டு போகிறப்ப நல்லா தான் ஓட்டிகிட்டு போனேன். வரும்போது கொஞ்சம் தூரம் நல்லா தான் வந்தேன். திடீர்னு ஆப்போசிட்டில் ஒரு கார் வந்துச்சு. அப்போ திடீர்னு ஒரு பயம் வந்துருச்சு, நம்மளை தான் இடிக்க வராங்களோ அப்படின்ட்டு. கடைசி 2 பேரும் கீழே விழுந்துட்டோம். விழுந்து அவருக்கு கையில் அடிபட்டுருச்சு, லைட்டாக தான், பிரச்சனை ஒன்றும் இல்லை. இல்லை, நல்லா ஓட்டி பழகும்போது நான் ஃப்ரண்ட்டில் போகிறேன், பேக் சைடு வந்து என்னோடய ஹஸ்பண்டும் குழந்தனும்